லவ் யூ சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விடுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா. ஓஹோ, பாய் ஃப்ரெண்டெல்லாம் கழட்டி விடுன்னுலாம் சொன்னிச்சா அது? அது சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டி விட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன கழட்டி விட்றது? அங்கே பாருங்க, அது ஏற்கனவே கழட்டி போட்டு தான் தெரியுது. ஆடா ஆமாம்ப்பா, இதுக்கு சட்டையே தேவையில்ல. ஆமாம், முன்னாடி அந்த தொங்கி போன தொந்தியே மறைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக மறைச்சிட்டு தானே இருக்குது. இப்போ தான் புரியுது பேண்ட்டை ஏன் கீழே போட்டிருக்காருன்னு. அது எப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி மேலே ஏறும்? கட்டி பிடிக்க வரேன்ற அது மட்டும் நாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுமா? அது அந்த மாதிரி கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்கலாம் வந்து வரும்போதே வெறுப்பில் ஒரு செருப்பு எடுத்து காட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா? சரி, அது ஏதோ சரியான பைத்தியம் நீங்கள் நினச்சிட்ருங்க. ஆனால் அது சரியாகாத பைத்தியம்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். பொண்ணுங்கள்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் தனியாக ரூமில் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் தர்பீஸ் வேகமாக ஓடி போய் அதே ரூமில் தான் நான் படுத்துப்பேன்னு போய் படுத்துக்கிச்சு. இதை போய் கேட்டு பேசும்போது தான் ஆர்கியூ பண்ணி அது பெரிய வாக்குவாதமாக போயிடுச்சு. அப்போ திவ்யா வாட்டர்மேலன் வாயவே மூடுற மாதிரி, நீ மட்டும் இந்த மாதிரி கட்டி பிடிக்கலாம் வரலாமான்னு கேட்கும்போது, அது ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் இப்போயா கொண்டு வரேன்னு கேட்டதுக்கு, இவர் சொன்னால் விளையாட்டு, நாங்கள் சொன்னால் வேறு எதையாவது ஆட்டு, இந்த சீனெல்லாம் வெளியே போய் வேறு யார்ட்டையாவது காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் திவ்யா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? காலம் போன காலத்தில் இந்த வயசான தாத்தாவை போய் பேரை சொல்லி கூப்பிட்ருக்கீங்க, அதுவும் வாடா போடான்னு வேற சொல்லியிருக்கீங்க. திடீர்னு நடிப்பு அரக்கிக்கு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி நடிப்பு அரக்கனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? என்னதான் இருந்தாலும் அந்த வயசான வாட்டர்மெலன் வாயினா கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அது வந்து உன் வீடு கிடையாது, உன் இஷ்டத்துக்கு கத்துறதுக்கு. என் வீடு எனக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஏங்க, பொண்ணுங்களாம் சேர்ந்து படுக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் ஏஞ்சி போங்கன்னு சொன்னதுக்கு கத்திட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இது என் வீடு, நான் எங்கே வேணால் படுப்பேன், நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேன், அதனால் நான் தான் இங்கே ஓனருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. வெளியில் தண்ணியில் ஊறிக்கிட்டு இருந்த பண்ணியை ஒரு ஓரமாக பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருந்தா இப்படி உள்ளே வந்து கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கான்செப்டை பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே முதல்ல உள்ளே விட்டா இவர் தான் ஓனராம். ஒருவேளை பிக் பாஸ் வீடு புதுசாக குடி போகணுன்னா மாட்டை உள்ளே விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை உள்ளே விட்டுருப்பாங்களோ? எல்லாரும் துரத்தி அடிச்சப்ப நான் தானே இந்த ரூம்குள்ள ஒன்று. திவ்யா வந்து எல்லாரும் ஒன்று அடித்து துரத்தும் போது நான் தானே ரூம்குள்ள ஒன்று உட்கார வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்லவும், வாட்டர்மெலன் வந்து திவ்யா லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கேன், என்னை யார் அடித்து துரத்துறதுன்னு கேட்குறாரு. வேற யாரு? நாங்கள் தான். பார்க்கு ஓவராக சொம்பு தூக்கிட்டு இருக்கேன்னு நாங்கள் தான் அடித்து துரத்தணும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆமான்னு சொன்னேன், நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்தோம். பொறுமையாக தானே போனேன். நீ பொறுமையாக போனியோ இல்லை எருமையாக போனியோ, எங்களுக்கு தெரிஞ்சு அந்த உடம்பை வச்சுட்டு உன்னால் வேகமாக போக முடியாது, அதனால் நீ பொறுமையாக தான் போய் ஆகணும். அப்போடா அதிசயமாக சட்டை இல்லாமல் பனியன் போட்டிருப்பா அந்த சனி அந்த சீனில் மட்டும். பொண்ணுங்கள்லாம் ஒன்றா படுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுற வேண்டியதானே? நீ காட்டுக்கு நடுவில் பூந்த பண்ணி மாதிரி நடுவில் போய் படுத்துக்கிட்டு என்னையா டிஸ்டர்ப் பண்ண, என்னையா எழுப்பின, திவ்யா கிட்டே சண்டைக்கு போறே, இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இந்த திவாகர் திவ்யா முன்னாடி நின்று பயங்கரமாக கத்தி கத்தி பேசினது அவங்க மூஞ்சில் ரொம்ப ஸ்ப்ரே அடிச்சிருச்சு போல, அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. க்ளீன் பண்ண போகிறப்ப தான் மூஞ்சில் எச்சிலாம் துப்பி பேசிட்டு இருந்தேன். உன்னால் ஒரு நாள் ஒன்றும் பண்ணாமல் உட்கார முடியுதா? ஒருத்தட்ட ஆரம்பித்து ஓயாமல் 9 பேர் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. அது என்ன வாயா இல்லை காவாயா? அதை கொஞ்சம் மூடி வச்சாதான் என்ன? எவன்டா அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் உண்டியலை கொண்டாந்து வச்சது? ஓ, அது உண்டியல் இல்லையா? அது குனிஞ்சு உட்காந்துருக்கும் போது அப்படி தெரியுதான்னு கேட்க வந்தேன். சட்டை போடாமல் தெரியுறாரு, ஏன்னா தொந்தி எல்லாத்தையும் மறைக்குது. ஆனால் டைட்டாக பேண்ட் ஏன் போடுறாரு? ஒருவேளை நைட்டில் டிங்கி டிங்கின்னு மணி அடிச்சா குல்பி ஐஸ் வண்டி தான் வருதுன்னு நினச்சிட்டு உண்டியலில் வந்து காசு போட்டுருவாங்கல்ல. சரி விடுங்க, ஓவராக கலாய்க்க வேணாம். இவர் ஓவராக கோர்ட்டை விட்டு அடிச்சு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு திவ்யா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களாம் ஒன்றா தூங்கலான்னு, ஒரு நாளாவது ஒன்றா நிம்மதியாக தூங்கலான்னு நினச்சவங்களா இவர் போய் குட்டையை குழப்பி சண்டையை போட்டு விட்டார். ஆனால் யார் போனாலும் சரி, கடைசி வர வரைக்கும் கண்டென்ட் கொடுக்க ஒரு ஆள் இருந்துகிட்டே தான் இருக்காங்கல்ல. இப்படி கோர்ட்டை விட்டு தான் தூங்க விடாமல் கெடுக்கிறாருன்னு பார்த்தா சண்டையை போட்டும் தூக்கத்தை கெடுக்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.